வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியோ ஐஏஎஸ் அகாடமி. மண்டே, அதாவது 22nd July 2024 மண்டே தான் we are releasing the new book, new completely updated general English book, July 2024 updated. அதோட ஒரு 196 pages, டோட்டல் வந்து 624 pages. அதோட மாடல் 124 pages வந்து இந்த டவுன்லோடபிள் லிங்க் வந்து இந்த கீழே டெஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதான் அந்த புக்கோட அந்த புக்கோட பிடிஎஃப். இந்த புக்கோட காஸ்ட் வந்து 700 rupees, போஸ்டல்ல இருந்து 800 rupees. அதை பத்தி டீடைல் வேணும்னா 9840398093 அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. இதுதான் கண்டென்ட். இது வந்து சிலபஸ். அதுக்கப்புறம் பார்ட் ஏ இன் டீடைல், அதே மாதிரி பார்ட் பி போயம்ஸ். இதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் பிலையும் இந்த போயம்ஸ், அதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன், அதுக்கு சம்மந்தப்பட்ட கிராமர், அதே மாதிரி ப்ரோஸ், அதுக்கு சம்மந்தப்பட்ட கிராமர், இது எல்லாமே இருக்கும். பயோகிராஃபிஸ், ஜென்ரல் காம்ப்ரஹென்ஷன், அதுக்கப்புறம் ரீசெண்டாக நடந்த ஜென்ரல் இங்கிலீஷ், இந்த நியூ பேட்டர்ன்ல நடந்த ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர், 2020 நடந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் ஜெயிலர் எக்ஸாம், அதுக்கப்புறம் குரூப் 3A சர்வீசஸ், அதுக்கப்புறம் குரூப் 4 எக்ஸாம், இப்போ ரீசெண்டாக நடந்தது. இதோட கொஸ்டின் பேப்பர் வித் கீஸ் இருக்கும். ஸோ கிராமர் டீட்டெயில்டு போர்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்ட் பி, அதோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே என்னென்னலாம் தேவை எக்ஸாமினேஷனுக்கு. ஐடியாஸ் டு ஸ்கோர் அட்லீஸ்ட் 95+ இன் ஜென்ரல் இங்கிலீஷ். அதே மாதிரி குரூப் 2A ரொம்ப முக்கியமானது. குரூப் 2A வந்து கிராமர் போர்ஷன்ஸ். அதே மாதிரி பார்ட் சி, அதுவும் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் அது வித் கீஸோட இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸஸ் நடக்குது டெய்லி. ஸோ ரெக்கார்டட் ஆஸ் வெல் அஸ் லைவ் யூ கேன் வாட்ச். ஸோ இதில் கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. சில கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது, இல்லை வந்து ஆல்ரெடி நடந்த கிளாஸஸ் எதாவது பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு. நடந்த கிளாஸஸ் ஒரு 1.5 hours நடந்த கிளாஸஸில் ஒரு 10 minutes. ஸோ 2 ஃபேக்கல்ட்டி எடுக்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் மாடலாக இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். போன கிளாஸ் படிச்சீங்களா? எனி டவுட்ஸ்? நோமென் ஆர் ஃபாரின் பார்த்தோம், அதுக்கப்புறம் ப்ரோஸ் பார்த்தோம் இல்லையா? ப்ரோஸ்ல லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹெலண்ட் இல்லையா? ஸோ இது ரெண்டுத்தையுமே நேற்று பார்த்தோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம கொஸ்டின்ஸ் போகலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், போன கிளாஸ் என்ன நடந்ததோ அது வரைக்கும் படிச்சுட்டு வந்துடணும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 minutes வந்து கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா? ஸோ ஓகே நான் இப்போ ஒரு லைன் சொல்றேன், இது எந்த போயம் சொல்லுங்க. இது வரைக்கும் நடக்கிறதுல தான் நான் கேட்பேன், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. Despite the sighs and groans and moans, despite the sighs and groans and moans. This line is taken from the poem. Which poem and who is the author? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க, ஷார்ட் ஆன்சர் பண்ணுங்க போதும். தெரியலன்னு ரிப்ளை பண்ணுங்க, நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். டைம் வேஸ்ட் ஆகும். அப்படின்னா நீங்க இன்னும் டெப்தா படிக்கணும்னு அர்த்தம். தெரியலனா கார்த்திக், நூரஸ், சபா, காமாட்சி. ஓகே, ஸோ டிஸ்பைட் த சைக்ஸ் அண்ட் கிரான்ஸ் அண்ட் மோன்ஸ் அப்படின்றது எந்த போயம் லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ எம் எவ்ரி விமன். ஓகேங்களா? அதுல ராக்கி நைரானி ஷேக் அவங்க எழுதினதுதான். ஸோ அதுல அந்த 3rd paragraphல இந்த லைன் வரும். டிஸ்பைட் த சைக்ஸ் அண்ட் கிரான்ஸ் அண்ட் மோன்ஸ், ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் அ ஃபெய்த், ஃபர்ம் இன் அ பிலீஃப். ஓகேங்களா? ஸோ இந்த ஷீஸ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வராது, இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனாலதான் நீங்க படிக்கும் போதே ஒவ்வொரு லைனும் எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க மைண்ட்ல வச்சுட்டு படிக்கணும், சரிங்களா? ஸோ அவங்க எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? பெருமூச்சு விட்டுட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? சோகமா, அதுதான் இதை சொல்றாங்க. முழுகிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த லைன் தான் இது டினோட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அ லைன் ஃப்ரம் ஐ எம் எவ்ரி விமன். ஓகேங்களா? மறக்க மாட்டீங்கல்ல? ஓகே, so which of the following poem comes under iambic pentameter? Iambic pentameter அப்படின்ற poem எது? வெரி குட், லைஃப். ஓகேங்களா? அப்படின்னா என்னப்பா iambic pentameterனா என்ன அர்த்தம்? வெரி குட், 10 syllables. So lines with 10 syllables accented at every second beat. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பீட் வரும் இல்லையா? அதுல அந்த லைன்ல வந்து 10 syllables இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து iambic pentameter அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. When did Rudyard Kipling receive the Nobel Prize? So Rudyard Kipling வந்து எந்த போயம் எழுதியிருக்காரு? Rudyard Kipling எந்த போயம் எழுதியிருக்காரு? எஸ், The Secret of Machines. வெரி குட், மேகலா முருகன் அண்ட் மோனிஷா, 1907. ஓகேங்களா?
ஜங்கிள் புக்னு எந்த வருஷம் எழுதியிருப்பாரு? ஜங்கிள் புக்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு இல்லையா, அதுவும் அவர் தான் எழுதியிருப்பாரு. எந்த வருஷம் எழுதியிருப்பாரு? வெரி குட், 1894. ஓகே, அடுத்தது பாருங்க. Manliness was a poem written by which poet? Manliness. வெரி குட். ஸோ அப்ப ரடியார்ட் கிப்ளிங் எழுதின புத்தகம் தான் என்னது? இஃப் அப்படின்ற ஒரு போயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேன்லினஸ், ஜங்கிள் புக் அண்ட் இப்ப நம்ம சிலபஸ்ல இருக்க சீக்ரெட் ஆஃப் மிஷன்ஸ், இது எல்லாமே அவர் எழுதினது. ஜங்கிள் புக் வந்து 1894ல எழுதியிருப்பார். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க. Some crickets have 4 legs and some have 2. Pick out the figure of speech of the following line. Of the above line. So இதுக்கு என்ன figure of speech வரும்? வெரி குட், வெரி குட், சூப்பர், மெட்டாஃபர். ஓகே ஓகே, அடுத்தது பாருங்க. Which author's book poetry was published in Red Squirrel Press in the year 2008? யாருடைய poetry வந்து Red Squirrel Press அப்படின்ற ஒரு பிரஸ்ல வந்து பப்ளிஷ் பண்ணாங்க இந்த இயர் 2008? என்னாச்சு, ஆன்சர் தெரியலையா? வெரி குட், ஜேம்ஸ் ஃபால்கனர் கிர்கெப். நோ மென் ஆர் ஃபாரின், நேத்து தான் பார்த்தோம் இல்லையா? ஓகே, ஸோ ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்க. நாளைக்கு இதோட நிறைய கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த போயம் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம எத்தனாவது போயம் பார்க்க போறோம்? 6th போயம் ஐ திங்க். ஓகேங்களா? 5 போயம்ஸ் முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ லைஃப், ஐ எம் எவ்ரி விமன், த சீக்ரெட் ஆஃப் மிஷன்ஸ், த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட், நோ மென் ஆஃப் ஃபாரின். ஸோ 5 முடிச்சாச்சு. அடுத்தது இன்னைக்கு 2 பார்த்துடலாம். அடுத்து 10th முடிச்சிடலாம் இன்னைக்கு. சரிங்களா? The 6th one is The House on Elm Street. எழுதிக்கோங்க. The House on the Elm Street. கொஞ்சம் ஸ்பீடாவே பார்ப்போம். அதனால ஏதாவது டவுட்டா இருந்துச்சுன்னா உடனே நீங்க கேட்டுருங்க. டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் எனி டவுட்ஸ். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. அது எவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் சரி, எவ்வளவு சில்லியா இருந்தாலும் பரவாயில்ல, கேட்டுருங்க. சரிங்களா? டவுட்ஸ் வந்து மைண்ட்ல வச்சுக்காதீங்க. டவுட்ஸ் உடனே கேட்டுருங்க. ஓகே. The House on the Elm Street was written by Nadia Bush. ஓகேங்களா? ஸோ இவங்க ஆத்தரை பத்தி ரொம்பலாம் கொடுக்கல புக்ஸ்ல. ஓகேங்களா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா நாடியா புஷ் உடைய ஸ்மால் குவிக் ரிவிஷன் பார்ப்போம். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க she lives in Somerset, Pennsylvania. Somerset, Pennsylvania. ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஒரு பட்டிங் போய்டஸ் தான். ஓகேங்களா? ஸோ 2017ல she was a budding poetess. ஓகேங்களா? அப்பதான் வந்து போயட் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏப்ரல் 2017 இவங்க வந்து பட்டிங் போயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இயர் she was born on September 24th. இதோட வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்ன முடியுது? ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் த ஹவுஸ் ஆன் த எல்ம் ஸ்ட்ரீட் உடைய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடியுது. சரிங்களா? ஸோ அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் அப்ரிசியேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ல இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அதனாலதான் அதே பேட்டர்ன்ல நான் இங்க எழுதுறேன். Keep a pencil with you. இந்த புக் உங்களுக்கு ஹார்ட் காப்பி இருந்ததுனால கையில வச்சுக்கோங்க. I'll tell you the important things, what are the questions could be expected from this portion, so that you can mark, underline. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு உங்க புக். அகைன் அண்ட் அகைன் ஐ டெல் யூ, இதுல இன்டெப்தான வெர்ஷன் நான் பார்த்ததே இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. மேக் யூஸ் ஆஃப் திஸ், நாட் ஒன்லி ஃபார் திஸ் ஒன், ஃபார் ஆல் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. This will be very, very, very useful for this one. Okay, so keep this, preserve this as a precious material. Yes, now I am in textual prose number 7. நம்ம டோட்டலா வந்து 14 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், 14 தான் இருக்கு. ஸோ நம்ம 7 இருக்கும். நம்ம we can finish it very easily. The Cat and the Painkiller. It is an extract from The Adventures of Tom Sawyer. Adventures of Tom Sawyer. இது வந்து ஒரு நாவலுடைய பேர். நான் நல்லா தெரிஞ்சுக்கணும். Cat and the Painkiller நாவலுடைய பேர் கிடையாது. நம்ம கொடுத்துருக்க டாபிக் பேர் Cat and the Painkiller. இந்த நாவல் பேரு The Adventures of Tom Sawyer. Is a novel written in 1876 by famous author Mark Twain. Mark Twain famous ஆன author. பட் மார்க் ட்வெயின் அப்படின்றது அவருடைய ரியல் நேம் கிடையாது. அவருடைய ரியல் நேம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா சாமுவேல் லாங்ஹார்ன் கிளெமென்ஸ். அதாவது நெக்ஸ்ட் லைன்ல கொடுத்துருக்கு பாருங்க. He was born on 30th September 1835 and his original name was Samuel Langhorne Clemens. அப்படின்னா இவருடைய நேம் என்ன? மார்க் ட்வெயின் இஸ் த டேஷ் நேம். கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. இதுவும் கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஸோ மார்க் ட்வெயின் இஸ் த டேஷ் நேம். ஹூஸ் நேம்னு கேட்டா சாமுவேல் லாங்ஹார்ன் கிளெமென்ஸ் எழுதிடுவோம். Is dash name கேட்டா என்ன எழுதுவோம்? So there comes a doubt. It is called as pen name. தெரிஞ்சுக்கோங்க, pen name. ஒரு சில ரைட்டர்ஸ் அவங்களுடைய ஒரிஜினல் நேம் சொல்லாம அவங்களுக்கு they will keep a pen name for them. So அந்த pen name மூலியமா they will get published to the world. அந்த வேர்ல்டுக்கு அவங்களுடைய pen name தான் தெரியுமோ, அவங்க ஒரிஜினல் நேம் வந்து உள்ள தெரியாது. So like that, Samuel Langhorne Clemens is the original name of the pen name Mark Twain. He was an American writer, lecturer, publisher, as well as a humorist.
He died of heart attack on 21st April 1910. ஹார்ட் அட்டாக்ல இறந்த ஒரு ஆத்தர் அப்படின்னு சொன்னாக்கா இவரை நம்ம சொல்லலாம், சாமுவேல் லேங்ஹார்ன் கிளெமென்ஸ். நவ் அபவுட் தி நாவல். இது வந்து நாவல் மட்டும் கிடையாது, ஒரு இன்ட்ரோவும் கொடுத்துட்டாங்க, அழகா ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. இதுல ஜஸ்ட் லிசன் டு இட். The Adventures of Tom Sawyer is a novel about a young boy, Tom Sawyer, growing up along the Mississippi River at St. Petersburg. அவர் எங்க இருக்காரு அப்படின்னாக்கா மிசிசிப்பி ரிவர் பக்கத்துல. அவர் அந்த டாம் சாயர்ன்றது ஜஸ்ட் ஹி வாஸ் பார்ன் அண்ட் brought up according to the novel. நாவல்ன்றது கம்ப்ளீட்டா வந்து ஒரு இமேஜினேஷன் தான், ஸோ அதனால ஒரிஜினல் நினைச்சு வேண்டாம். ஸோ அங்க அவர் பிறந்த மாதிரி காட்டுறாங்க. அட் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல சாயர் லிவ்ஸ் வித் ஹிஸ் ஆண்ட் பாலி அண்ட் ஹிஸ் பிரதர் சித். டாம் சாயருடைய பிரதர் வந்து சித். He is up to all sorts of mischief, but very cleverly he escapes from the punishments that are given to him. ரொம்ப மிஸ்சீவியஸ் அப்படின்னாக்கா ரொம்ப துருதுரு இருக்கிற பையன். shrewd, அதுக்கு மீனிங் மிஸ்சீஃப் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. The meaning for mischief is shrewd. SHREWD, shrewd. SHREWD, shrewd. ஷ்ரூடுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ரொம்ப துருதுருன்னு குறும்புக்காரர். தமிழ்ல சொல்ல போனா குறும்புக்காரர். இஃப் யூ வாண்ட் டு நோ மேக் எ நோட் ஆஃப் இட், யூ கேன் ஹேவ் தட் ஆல்சோ. குறும்புக்காரன் அர்த்தம். பட் வெரி கிளவர்லி ஹி எஸ்கேப்ஸ் ஃப்ரம் த பனிஷ்மெண்ட்ஸ் தட் ஆர் கிவன் டு ஹிம். He finds school life miserable, but after Becky Thatcher's arrival in town, he is a bit happy to go to school. அவருக்கு வந்து ஸ்கூல் லைஃப் பிடிக்கவே பிடிக்காது, ஸ்கூலுக்கு போறது ரொம்ப கஷ்டம். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த லாஸ்ட் லெசன்ல பார்த்தோம்னாக்கா பிரான்ஸ் அப்படின்ற பையன், அவனுக்கும் இந்த கிராமர் கிளாஸ், பிரெஞ்சு கிராமர் கிளாஸ் பிடிக்காது, ஸ்கூலுக்கு போகிறது ஆகாது. அதே மாதிரி இவனுக்குமே ஹி ஃபைண்ட்ஸ் ஸ்கூல் லைஃப் மிசரபிள். பட் ஒன்ஸ் பெக்கி டேச்சர் அப்படின்ற இன்னொரு பொண்ணு, ஒரு புதுசா பொண்ணு வந்து ஜாயின் பண்ண உடனே இவனுக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால என்ன ஆயிட்டானாக்கா இவன் வந்து வேகமா இன்ட்ரெஸ்டா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சான். அக்கார்டிங் டு தி நாவல். As Becky falls ill and does not come to school for a very long time. அந்த ஹாப்பினஸ் கூட ரொம்ப நாள் நினைக்கல. ஏன்னா பெக்கின்ற பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு ரொம்ப நாளா வரல. So அதனால இவனுக்கு he became sad, bored of school. Tom with his best friends Joe Harper and Huck runs away to an island in the Mississippi called Jackson's Island to become a pirate. Bored of school. இவன் ஸ்கூலுக்கு போக போர் அடிச்சதுல இருந்து இவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஜோ ஹார்பர் ஹக். அஃப்கோர்ஸ் ஈவன் தோ இட்ஸ் நாட் given in the book, தெரிஞ்சுக்கோங்க, நீங்க டெக்ஸ்ட்ல கொடுக்க கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. Runs away to an island in the Mississippi called Jackson's Island போயிட்டு அங்க இருக்கிறாங்க. People in their home think that they are dead, but to the pleasant shock of everyone, they arrive at their own funeral. People என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா இந்த பசங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய ஓன் ஃபியூனரலுக்கே அவங்க வராங்க. ஃபியூனரல் அப்படின்றது அவங்களுடைய சாவு. அவங்களுடைய சாவு அன்னைக்கு அவங்க வராங்க. அது எப்படி வராங்க, என்ன வராங்கன்னு நம்மளுடைய டெக்ஸ்ட்ல, நம்மளுடைய போர்ஷன்ல இல்ல. ஸோ அது தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க The Cat and the Painkiller is one of the episodes of Tom Sawyer. Tom Sawyer episodesல இதுவும் ஒன்று, where we find him playing pranks on his aunt Polly, who loves him very much but does not show her love outwardly in order to make Tom a good boy. இங்க பாத்தீங்கன்னாக்கா டாம் சாயரை பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஆன்டி ரொம்ப விரும்புவாங்க, அவனை ப்ராப்பரா கொண்டு வரணும்னு நினைப்பாங்க, அவன் மேல ரொம்ப விருப்பம் வச்சிருக்காங்க, ஆசை வச்சிருக்காங்க. ஆனாலும் அதை வெளியே காட்டிக்கிறதே இல்லை. ஒருவேளை அந்த ஆசைனால அவங்க வந்து செல்ல கொடுத்துற மாதிரி ஆயிருமோன்னு சொல்லிட்டு வெளியே காட்டாம ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி ஆண்ட் பாலி இருக்கிறாங்க. இவனுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. Yes, this is the novel. This is the outline of the novel. The story is an extract from the novel The Adventure of Tom Sawyer. இது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, Tom Sawyer stayed with his aunt. He never liked to go to school unless one day a girl named Becky started to come to school. Becky stopped coming to school due to some reason, and Tom again went back to his tantrum. Tantrum அப்படின்னா சேம் ப்ராப்ளம். டேண்ட்ரம் அதே கலவை சொல்றாங்க இல்லைங்களா, அதே மாதிரி மாறிட்டாங்க. வந்ததுலயே அதே பிளேட்டை திருப்பி போட்டாங்களே, டேண்ட்ரம். இதெல்லாம் கொஸ்டின் வந்து சின்னம் கேட்க சான்ஸ் இருக்கு. ஜஸ்ட் நோட் இட் டவுன். For not going to school, his aunt loved him very much and tried her best to coax him. Coax அப்படின்னாக்கா அட்ஜஸ்ட் பண்றது, சர்ப்ரஸ், மேக் ப்ளீஸ், பணிய வைக்கிறது. அந்த